ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம 4வது அத்தியாயத்தில் இருக்கோம். 4வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலேயே பகவானுடைய அவதார ரகசியம் பார்த்து, பிறகு கர்மயோகத்திலேயே எப்படி பல வகைகள் இருக்குது, கர்மயோகிகள் எப்படி பல்வேறு வகைப்பட்டவர்கள் இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதை தவிர கர்மயோகம்ன்றது தண்ணி இல்லை, அந்த கர்மயோகத்துக்குள்ளேயே கர்மபாகம் ஞான பாகம்ன்றதெல்லாம் இருக்குன்றதெல்லாமும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ கடைசியாக 33வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரேயான் திரவியம யாத்யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப்பன்னு சொல்லிட்டு வராது. அதாவது திரவிய யஜ்ஞமானது செயல்களால் செய்யக்கூடிய அந்த யாகமானதோட ஞான யஜ்ஞம் சிறந்ததுன்னு. இதை கேட்கும் போது சட்டுன்னு நமக்கே ஒரு குழப்பம் ஏற்படும். என்னடா பகவான் இவ்வளோ தூரம் கர்மயோகமே சிறந்தது, அர்ஜுனா நீ கர்மயோகத்தை செஞ்சாதான் எல்லாருக்கும் செய்யக்கூடிய அந்த கர்மயோகத்தை ஒன்றை பார்த்து செஞ்சு பழகி நல்லா அதில் உயர்ந்தவங்களாக வருவாங்கன்னு சொன்னாரே, இப்போ திடீர்னு ஞான யோகம் சிறந்ததுன்னு சொல்கிறாரேன்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் இந்த இடத்துல தான் மறுபடியும் நம்ம கவனிக்கணும், கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய கர்மபாகத்தை விட ஞான பாகம் சிறந்தது அப்படின்றத தான் பகவான் சொல்கிறாரு. அதாவது செயல் பகுதி அறிவு பகுதின்னு 2 இருக்கு இல்லையா. இப்போது ஒரு பூஜை, பகவானுக்கு பூஜை அப்படின்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு சந்தனம் அரைக்கிறது, அப்புறம் பகவானுக்கு பிரசாதம் செய்கிறது, இதெல்லாம் அந்த செயல் பகுதி. அறிவு பகுதின்றது பகவான் பரமாத்மாவாச்சே, அவர் தான் எல்லாத்துக்குமே முழுமுதற் கடவுள், அப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்ம பூஜை செய்கிறோமா, அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு எவ்வளோ அருள் கொடுத்துருக்காரா அப்படின்ற அந்த ஒரு நினைவோடு செய்கிறது, அந்த பகவான் மேலே பக்தியோட அந்த ஆசையோடு செய்யக்கூடியது தான் அந்த அறிவு பகுதி. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த காலத்திலேயே பல குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு கூட சில நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் சந்தேகம் வருது. இப்போது நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கிறோம் இல்லையா, பொட்டோ குங்குமமோ விபூதியோ சந்தனமோ ஏதோ ஒரு சின்னம் வைக்கிறோம். இந்த நம்ம சனாதன தர்மத்தில் இந்த ஒரு வழக்கம் இருக்குது. இந்த சின்னம் வைக்கிறது, இந்த குங்குமமோ விபூதியோ சந்தனமோ வைக்கிறதுன்றது தான் அந்த செயல் பகுதி. அந்த செயல் பகுதி மட்டுமே நம்ம சொல்லிட்டு வரதுனால தான் பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, எதுக்காக நம்ம என்ன வைக்கணும், இது வைக்கிறதுனால என்ன அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்னன்றது நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு. இந்த இடத்துல எதுக்காக வைக்கிறோம் அப்படின்ற அந்த அறிவை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். எப்போ நம்ம அந்த அறிவு பகுதியை அவங்களுக்கு கொடுத்துடுறோமோ அப்போவே சந்தேகங்கள்லாம் அந்த அளவுக்கு வராது, குறைஞ்சிடும் அப்படின்றது தான் இன்னொரு கண்ணோட்டம் இதுக்கு. அதனால் பகவான் கர்ம யோகத்தை தான் செய்ய சொல்கிறாரு, அதில் சந்தேகமே இல்லை. அந்த கர்ம யோகத்தில் அந்த செயல் பகுதியை விட கர்ம பகுதியை விட ஞான பகுதி, அதாவது அறிவு பகுதி தான் சிறந்ததுன்றதை பகவான் சொல்லியிருக்காரு. இப்போது அடுத்ததாக 34வது ஸ்லோகத்தில் இப்போது அந்த கர்மயோகத்தில் அறிவு பகுதி சிறந்ததுன்றார் இல்லையா, அந்த அறிவு பகுதியை நம்ம எப்படி நம்ம பெறுறது, எப்படி நம்ம அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த 34வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. தத் வித்தி, தத்துனா அப்பேற்பட்ட ஞானம், அதாவது இந்த கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞான பகுதி அறிவு பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை வித்தி தெரிஞ்சுக்கோ, நீ அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. எப்படி அதை வாங்கிக்கணும், எப்படி அது நமக்கு கிடைக்கும்னா பிரணிபாத்தேன விழுந்து நமஸ்கரிக்கிறதுனால, விழுந்து சேவிக்கிறதுனால, பரிப்பிரஷ்னேன பணிவோட கேள்வி கேட்டு, சேவையா பணிவிடைகள்லாம் செய்கிறதுனால. சரி, விழுந்து சேவிக்கணும், நம்ம பணிவிட செஞ்சு கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா தத்துவதர்ஷினக ஞானினக, அதாவது இறைவனை உள்ளபடி அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள். பரமாத்ம ஞானம், அந்த இறைவனுங்கும் போது பரமாத்மா அவர் தான் இருக்கிறதுல எல்லாருக்கும் மேலானவர்னு இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை பற்றின ஞானம், பரமாத்ம ஞானத்தை ரொம்ப நிறைய இருக்கிறவங்க. அப்போ யார், குருமார்கள், பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் குருமார்களை தான் பகவான் சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட இருந்து இப்படிலாம் நீ பெற்றுக்கணும் இந்த ஞானத்தை, பணிவிட செஞ்சு பணிவோட கேள்வி கேட்டேன்னு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, தே ஞானம் உபதேக்ஷயந்தி, அப்போ அவங்க உனக்கு இந்த ஆத்ம விஷயமான அந்த அறிவை உனக்கு உபதேசிப்பாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இங்கே நல்ல ஒரு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணணும், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
பகவான் நினச்சா இந்த ஞானத்தையும் வந்து என்கிட்டயே கேட்டுக்கோன்னு சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. குருமார்கள் கிட்ட போய் கேளு, ஆச்சாரியர்கள் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே நமக்கு சனாதன தர்மத்தில் குருமார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பகவானே எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பகவான் பரமாத்மா அப்படின்னு ஆயிடுறார் இல்லையா. நம்மளை போல் இங்கே வாழ்ந்து கஷ்டப்பட்டு அவருக்கு அந்த மாதிரி அனுபவம்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு பிறவியே இல்லை. ஆனால் குருமார்களாக இருக்கட்டும், ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், அவங்க நம்மளை போலவே இந்த உலகத்தில் வந்து பிறந்து வாழ்ந்து இந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவித்து ஆனாலும் உயர்ந்தவங்களாக வந்து வாழ்ந்து காட்டுறாங்கன்றதுனால தான் பகவானே அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து குருமார்கள்கிட்ட ஆச்சாரியர்கள்கிட்ட கேட்டுக்கோ விஷயத்த அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ